நீ பண்ண காரியத்துக்கு உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சு வெட்டி கூறு போடலான்னு பார்த்தா நீ என்னைய ஆளை வச்சு பிடிச்சி காலை உடைப்பண்றியா? நீ என்ன வேணா வாயில பேசிக்கோ, ஆனா செயல நான் தான்டா காமிப்பேன். நான் என்னடா பண்ண தெரியாம அன்னைக்கு உன் மேல சேரடிச்சிட்டேன். அதுல இருந்து பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து என் காலை அடிச்சு உடைச்சிட்டல. உன்னால நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எவ்வளோ வலியோட கஷ்டப்பட்டேன்னு எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான்டா தெரியும். என் வலி என்னன்னு உனக்கு காட்ட வேணா? தோ இப்போ உடனே காட்டுறேன். என் ஒரு காலை தானே உடைச்ச, புது வருஷ கிஃப்டா உன் 2 காலையும் உடைக்கிறேன்டா. டேய் சொன்னா கேளுங்கடா, உங்க எல்லாருக்கும் சரியான பதிலடி இருக்குடா. ஏய் சி அமைதியாரு. சும்மா கத்திக்கிட்டு இருந்தேன்னு வையே, அவ்வளவுதான் உன்னை. டேய் அடிச்சு உடமாச்சான் காலை. டேய் டேய் அண்ணன் கூப்பிடுறா. டேய் இவன் காலை அடிச்சு உடைச்சிட்டானே இத சொல்லு. அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன விஷயம்னு கேட்போம், அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்லுவோம். அண்ணே சொல்லுண்ணே. பாலு எங்க பாருங்க? ஆட்டோ ஸ்டாண்டில் தானே. இன்னொரு முக்கியமான விஷயண்ணே, என்னை அடிச்சான்ல அவன் இப்போ என் கஸ்டடியில் தான் இருக்கான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, பசங்க கண்ணில் மாட்டியிருக்கான், தொக்கா தூக்கிட்டு வந்துட்டானுங்க. என் காலை எப்படி உடைச்சானோ அதே மாதிரி இப்போ அவன் காலை உடைச்சி வீட்டுக்கு அனுப்ப போறேன். சாரிண்ணே, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போறேன்னு சொன்னேன். கரெக்டா இந்த டைம்னு பார்த்து நீங்க கால் பண்ணிட்டீங்க. டே பாலு, நீ அந்த வேலையை பண்ணாத. எங்கன்னு சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன். அண்ணே இல்லண்ணே, இவனை நான் தானே செய்யணும். இவனால நான் தானே பாதிக்கப்பட்டிருக்கேன். டே சொன்னா கேளு. வேணாடா பாலு, இப்ப நீ அவனை அடிச்சேன்னு வச்சுக்க, ஏதாவது கேஸ் ஆச்சுன்னா போலீஸ் வந்து உன்னை இழுத்துட்டு போயிடுவாங்க. டே தயவு செஞ்சு சொன்னா கேளு, உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். டேய் உனக்கு கல்யாணம் பண்ணி நீ குடும்பஸ்தன் ஆகணும்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கடா. அவனை நான் பாத்துக்கிறேன்டா. உன்னை விட அவன் மேல எனக்கு கொலவெறி ரொம்ப அதிகமா இருக்குடா. டேய் இப்ப எந்த இடம் மட்டும் சொல்லு, நான் உடனே வரேன். அண்ணே நம்ம ஸ்டாண்ட்ல தான் புடிச்சு வச்சிருக்கேன். 5 நிமிஷம்டா, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன். சரிண்ணே. அண்ணா என்ன சொன்னார் மச்சான்? இவனுக்கு அண்ணா அவர் கையில தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். தம்பி எப்படியும் உன் காலை உடைக்கிறது இன்னைக்கு கன்ஃபார்ம் டி. டேய் வேண்டாண்டா, சொன்னா கேளுங்கடா. திரும்ப திரும்ப பிரச்சனை பெருசு பண்ணிட்டே போறீங்க, இது சரியில்லை சொல்லிட்டேன், விடுங்கடா. நீ இல்ல ராஜா, அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் இன்னைக்கு உன் காலை அடிச்சு நொறுக்கிறது கன்ஃபார்ம். என்ன அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல, என் அண்ணன் அவர் கையில வந்து செய்ய போறாராம், அவ்வளவுதான் மேட்ரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. டேய் அவன் கட்ட அவுக்க ட்ரை பண்றான் பாரு, நல்லா இழுத்து கட்டுறான். டேய் கட்டை அவுக்குற. டேய் ஆடிங்கடா. ஐயோ தொலைச்சிருவேன். டேய் எங்கடா என்னடா ஆச்சு? அண்ணே ஜஸ்ட் மிஸ்னே, அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அட போங்கடா, இத்தனை பேர் இருந்து அவன் ஒத்தாளு எப்பரா விட்டீங்க? அவன் சரியான மாக்கானா இருக்கானே. ஒரே தள்ளு தானே தள்ளலாம், எகிரி போய் ஊன்ட்டோனே. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? டேய் அவனை விடக்கூடாதுடா, அவனை விடவே கூடாதுடா. அண்ணே இருங்கண்ணே, இப்பயும் அவனை துரத்தி பிடிச்சி அவனை அடிச்சு நொறுக்கிடலானே. டே இங்க வாடா. அவன் இன்னும் இங்க இருப்பானா?
அவன் இந்நேரம் சிட்டா பறந்துருப்பான்டா காத்துல. அவனை அடுத்த முறை பாத்தீங்கன்னா அவனை முதல்ல போட்டோ எடுங்கடா.